ஓகே, ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாசா லேலே சேல் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. நீங்கள் எஸ்பிஐ கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதே மாதிரி அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் சம்மர் சேல் வந்து போயிட்டு இருக்கு. அங்கே HDFC கார்டுக்கு வந்து 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட என்ன பெஸ்ட்டான டீல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி குயிக்காக பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் 20,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த 3 டிவைஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோட S60 ஃபியூஷன். ஸோ ஃபஸ்ட் இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் நமக்கு 8+256 மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் ஆனால் இந்த சேலில் நமக்கு வந்து 8+128 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அது நம்ம பேங்க் ஆஃபர்லாம் போக 20,000 அந்த பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த டிவைஸில் 6.7 இன்ச்சஸ்க்கான ஒரு பியோட கர்வ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 5500 mAhக்கான பேட்டரி வந்துருக்கு. 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்துருக்கு. நீங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 7400 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த 20K நல்ல ஒரு கேமரா ஃபோன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மோட்டோ X60 ஃபியூஷன் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு வந்து இப்போ Realme P4 லான்ச் ஆகும்போது 15,000 கிட்ட கிடச்சிச்சு. அப்படியே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு 22,000 வரைக்கும் வந்து போயிடுச்சு. பட் இந்த சேலில் நமக்கு வந்து 20,000 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ இந்த சேலில் விட்டிங்க அப்படின்னா மறுபடியும் 22,000 மேலே வந்து பார்த்தா போயிடும். இதே நம்ம மீடியாடெக் டைமென்சிட்டி 7400 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஒரு 7000 mAhக்கான பெரிய பேட்டரி, 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்துருக்கு. ஸோ டிஸ்பிளே நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே தான் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 20Kல வந்து பார்த்தா Realme P4 வந்து பார்த்தா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோட G57 பவர். இந்த டிவைஸ் நம்ம போன மாதம் வரைக்கும் வந்து இப்போ 13,000 அந்த ப்ரைஸ் வந்து கிடச்சிட்டு இருந்துச்சு. நடுவில் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி 17,000 வரைக்கும் போயிருச்சு. பட் இந்த சேலில் உங்களுக்கு 1000 கம்மி பண்ணி 16,000 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தா கிடைக்குது. இதில் நமக்கு ஒரு பெரிய 7000 mAhக்கான பேட்டரி வந்து இருக்கு. தென் பேக் கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் பட்ஜெட் கரெக்டாக 15,000 தான். என்னால் பெருசாக ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 1000 அதிகமாக போட்டு மோட்டோட G57 பவர் வந்து வாங்கலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு பேட்டரி அண்ட் கேமரா உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 25,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்கள் பட்ஜெட் 25,000 அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சஜஷன் வந்துட்டு மோட்டோட S70 ஃபியூஷன் வாங்குறது கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். டைம் மோட்டோ லான்ச் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிவைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா S70 ஃபியூஷன் தான் சொல்லுவேன். 25,000 ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் கம்ப்ளீட் ஆல்ரவுண்டராக இருக்குது. இந்த டிவைஸ் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணுமா, Snapdragon 7S Gen 4 வந்து இருக்குது. தென் கேமராக்கு வந்து இப்போ பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7000 mAhக்கான பேட்டரி, தென் 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டான Android 16 மிலிட்ரி கேட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 25,000 ப்ரைஸ் ரேஞ்ச் என்னோட சஜஷன் கண்டிப்பாக S70 ஃபியூஷன் தான். சப்போஸ் உங்களுக்கு மோட்டோட S70 ஃபியூஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா Realmeல P3 Ultra அந்த டிவைஸ் நமக்கு 23,500 அந்த பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. உங்களுக்கு 6.8 இன்ச்சஸ்க்கான 1.5K கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 8350 அல்ட்ரா ப்ராசஸர் வந்து இருக்கு. ஒரு 6000 mAhக்கான பேட்டரி, தென் 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு IP69 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது நமக்கு ஒரு கர்வ்ட் பேனல் டிஸ்பிளே. ஸோ 23,500 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் சூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு பேட்டரி மட்டும் அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா Realmeயோட P4 பவர் அந்த டிவைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 700 அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு மெயின் பேட்டரி தான் ரொம்ப முக்கியம் நினச்சிங்கன்னா மட்டும் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுங்க. தென் மற்றபடி நம்ம பார்க்கும்போது மோட்டோட S70 ஃபியூஷன் நம்ம கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் 25,000 ப்ரைஸ் ரேஞ்சில் நான் வாங்கின சாம்சங் மட்டும் தான் வாங்குவேன்னு நினச்சிங்கன்னா மட்டும் உங்களுக்கு சாம்சங்கோட M56 5G வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த டிவைஸோட லான்ச் ப்ரைஸ் நமக்கு 25,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் இந்த சேல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,000 அந்த ப்ரைஸிங் வந்து கிடைக்குது. இங்கே ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Exynos 1480 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி ஒரு 7 lakhs கிட்ட தான் வந்து ஸ்கோர் கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து மற்ற டிவைஸில் வந்து இன்னும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டே டு டே யூசேஜ் பண்ணுற வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் போதுமானதாக இருக்கும். ஸோ முதலே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சாம்சங்கில் மட்டும் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி வேறு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 30K ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோட X8 Pro நமக்கு 29,000 அந்த பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இந்த டிவைஸ் பற்றி நம்ம ரீசெண்டாக ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்பெக் எல்லாமே சூப்பராக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பாக டிசைன்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பட் இந்த டிவைஸில் வந்து இப்போ ஹீட்டிங் இஷ்யூஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் கேஷுவல் யூசேஜ் தான் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் வாங்கலாம். இல்லை நான் கொஞ்சம் ஹெவியான கேம்ஸில் விளையாட நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போக்கோ X8 Pro ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை ஹீட்டிங் இஷ்யூஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் நத்திங்கோட ஃபோன் 4A நம்ம 30,000 ப்ரைஸ் கிடைக்குன்னு பார்த்துருந்தோம். ஏன்னா லான்ச் ப்ரைஸ் நம்ம 30,000 கிட்ட வந்து பார்த்து இருந்துச்சு. பட் அந்த டிவைஸ் பெருசாக ப்ரைஸ் ட்ராப் எதுவுமே வந்து பார்த்தா கிடையாது. 32,000 கிட்ட வந்து இப்போ சேல் பண்ணுறாங்க. அதுலேயும் இந்த பேஸ் வேரியன்ட் நமக்கு எப்பயும் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 40,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக OnePlus Nord 6 வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த டிவைஸ்க்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து பார்த்தா போடுறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கரண்ட்டாக இந்த டிவைஸோட ப்ரைஸ் 39,000. உங்களுக்கு HDFC கார்டு யூஸ் பண்ணி EMI போடும்போது 37,000 கிட்ட கிடைக்குது. EMI போடல அப்படின்னா வந்து ஜஸ்ட் 1,500 பேங்க் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக 37,500 அந்த ப்ரைஸிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அந்த ப்ரைஸுக்கு OnePlus Nord 6 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியாகவே இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த டிவைஸ் பற்றி ஃபுல் ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்படியே 50,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே போனோம் அப்படின்னா வந்து இப்போ சாம்சங் S25 நமக்கு வந்து 54,000 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. பட் ஆனால் S25 FE நமக்கு வந்து இப்போ 43,000 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த S25 and S25 FE கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம ப்ராசர் மட்டும் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ மற்றபடி பெரிய சேஞ்சஸ் நமக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் S25 கம்பேர் பண்ணும்போது S20 FEல வந்து இப்போ கொஞ்சம் பேட்டரி எம்ஏஹும் நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. என்ன கேட்டிங்க அப்படின்னா S25 ஸ்கிப் பண்ணி FE வாங்குறது வந்து இப்போ கண்டிப்பாக நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் S25 FEலேயே நம்மளால் வந்து பார்த்து மோஸ்ட்டாக எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ FE வாங்குறது வந்து இப்போ கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் Pixel 9 நமக்கு லான்ச் பண்ணும்போது 50,000 கிட்ட லான்ச் பண்ணாங்க. பட் அப்படி நடுவில் ப்ரைஸ் ட்ராப் ஆகி 40,000 கிட்ட கிடைச்சு. பட் இப்போ இந்த சேலில் வந்து பார்த்து 36,000 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தா கிடைக்குது. இந்த டிவைஸ்க்கான ரிவ்யூ வீடியோஸும் வந்து போட்டிருக்கோம். லிங்க் கீழே இருக்க செக் பண்ணி பாருங்க. இங்கே ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Tensor G4 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் ரன் பண்ணும்போது ஜஸ்ட் 8 lakhs கிட்ட தான் வந்து இப்போ ஸ்கோரே வந்து பார்த்தா கிடச்சி. ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த ப்ரைஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் மற்ற டிவைஸில் வந்து பார்த்தா கிடைக்கும். தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5500 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜிங் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 23 wattsக்கான சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இங்கே Pixel 9 உங்களுக்கு எது சூஸ் பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அதுக்கப்புறம் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா Pixel 9 வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ மற்றபடி ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இங்கே iPhone 16 நமக்கு வந்து பார்த்தா 58,000 அந்த ப்ரைஸிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. பட் இங்கே ஆனால் iPhone 17 நமக்கு வந்து 72,000 அந்த ப்ரைஸிங்க்கு வந்து இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரெக்டாக ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு வந்து 76,900 அந்த ப்ரைஸிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ நேற்று வரைக்கும் பேங்க் ஆஃபர்லாம் காட்டிட்டு இருந்துச்சு. SBI 4,000 அது 4,000 அப்ளை பண்ணும்போது நமக்கு 72,000 ஈஸியாக வந்து இப்போ வாங்கி முடியுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ நம்ம பேங்க் ஆஃபர் வந்து இப்போ தூக்கிட்டாங்க. மேபி இது எக்ஸ்சேஞ்ச் போனஸாக வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் தெரியல. ஒன்ஸ் நம்ம சேல் லைவ் ஆனதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ 72,000 இந்த iPhone 17 கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ ரீசெண்டாக இந்த iPhone 17 பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் கீழே இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த மோஸ்ட் ஆஃப் த டிவைஸ்க்கு வந்து இப்போ ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் பிஃபோர் அந்த டிவைஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சேலில் வந்து நீங்கள் என்ன ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.